கழகத்தினருக்கும் கழக தலைவர்களின் குடும்பங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நம் புகழ் மனச்செம்மல் வாரி வாரி கொடுத்திருக்கிறார். தான் நேசித்த தலைவனை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தும் அழகு பார்த்தார். அந்த தலைவனுக்கு கார் ஒன்றை பரிசாக கொடுக்க விரும்புகிறார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அண்ணாவுக்கு அன்பு பரிசாக கொடுத்ததை கார் பரிசு அளிப்பு விழாவாக கழகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். எம்ஜிஆர் விழா வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தும் எத்தனையோ உதவிகள் சத்தமில்லாமல் செய்த செம்மலை சத்தம் போட்டு பாராட்டி மகிழ ஒரு சந்தர்ப்பமாக கட்சியினர் எடுத்துக்கொண்டனர். வேறு வழி இல்லாமல் செம்மல் விழாவுக்கு ஒத்துக்கொள்கிறார். விழாவில் முன்னணி தலைவர்கள் எல்லாம் நம் போழ்மன செம்மலை வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், கழகத்தின் கொள்கைகளை, கொடியை, அண்ணாவின் புகைப்படத்தை தன் படங்களில் இடம்பெறச் செய்து கழகத்தை வளர்த்தவர். ஏழை எளியவர்களின் பிள்ளைகளை மட்டுமல்லாமல் கழகத்தை சேர்ந்தவர்களையும் படிக்க வைத்து பட்டம் பெற செய்தார் என்று புகழாரம் சுட்டினார்கள். விழாவின் இறுதியில் பேச வந்த நம் இதிகாச தலைவன் என்னை ஏதேதோ சொல்லி பாராட்டினார்கள். இதையெல்லாம் கேட்டு மகிழ நான் வரவில்லை. பிறகு எதற்காக ராமச்சந்திரன் இங்கு வந்தான் என்று நீங்கள் கேட்கலாம். நான் வந்ததற்கு ஒரே காரணம், இன்றிலிருந்து நம் பேரறிஞர் அண்ணாவை காருக்குள் அமர வைத்து காரோட்டி செல்லவிருக்கும் தோழருக்கு ஒரு அறிவுரை ஒன்றை சொல்லத்தான் இங்கு வந்தேன். அன்பு தம்பியே, உன் காரில் அமர்ந்து செல்ல இருப்பவர் பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், அடுக்குமொழி பேசுபவர், ஆங்கில புலமையாளர், இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று மட்டும் எண்ணிவிடாதே. நீ காரை ஓட்டிச் செல்லும் ஒவ்வொரு வினாடியிலும் உள்ளே அமர்ந்திருப்பவர் தமிழ்நாட்டின் தலையெழுத்து என்ற கவனத்தோடு, பயத்தோடு பத்திரமாக காரை ஓட்டு என்று கரிசனத்தோடு பேசினார் என்பதை விட அந்த ஓட்டுநரை எச்சரித்தார் செம்மல் என்பதுதான் நிஜம். பதவியேற்ற ஓராண்டிலேயே சென்னையில் உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடக்கிறது. அண்ணாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மாநாட்டின் நினைவாக செம்மல் தன்னுடைய சொந்த செலவில் அண்ணாவுக்கு ஆட்காட்டி விரல் காட்டும் தோற்றத்துடன் முழு உருவ வெண்கல சிலையை உருவாக்கினார். அது அண்ணா சிலையில் வைக்கப்பட்டு இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த விழாவில் உரையாற்றிய அறிஞர் அண்ணா, அழகும் உள்ளத்து உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் கவிதை என்று எம்ஜிஆர் கூறினார். நீங்கள் கை தட்டினீர்கள். எதற்கு என்று யோசித்தேன். பிறகுதான் தெரிந்தது எம்ஜிஆர் தன்னை பற்றியே சொல்லியிருக்கிறார் என்று. ஆம், அழகும் உணர்ச்சியும் சேர்ந்த எம்ஜிஆரே ஒரு கவிதை தானே. 1967 ஆட்சியில் அமர்கிறார் அறிஞர் அண்ணா. ஓராண்டு கூட நீடிக்கவில்லை. 1968 அவருக்கு புற்றுநோய். பள்ளி பருவத்திலிருந்தே மூக்குப்பிடி போடும் பழக்கம் அண்ணாவுக்கு உண்டு. அது அண்ணாவுக்கு யமனாய் போனது. சென்னையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் முன்னேற்றம் ஏதும் ஏற்படாததால் உயர் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த உயர் சிகிச்சையும் அண்ணாவை காப்பாற்ற முடியவில்லை. 1969 பிப்ரவரி 3 அறிஞர் அண்ணா அமரரானார். இனி அடுத்த தலைவர் யார்? முதல்வர் ஆசனத்தில் அமரப்போவது யார்? 2ஆம் கட்ட தலைவர்களில் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற அண்ணாவால் தம்பி வா, தலைமை ஏற்கவா என 50களிலே கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் அன்பழகன், மதியழகன், சத்தியவாணி முத்து உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உறுதியோடு நின்றனர். மாவட்ட மாநில நிர்வாகிகளும் நாவலருக்கே ஆதரவு தெரிவித்தனர். கருணாநிதி தான் வரவேண்டும் என்று NV நடராஜன், நாஞ்சில் மனோகரன், மன்னை நாராயணசாமி, சாதிக் பாட்சா, அன்பின் தர்மலிங்கம், மதுர முத்து போன்றவர்களும் போர்க்கொடி உயர்த்தினர். திமுகவில் கோஷ்டி உருவாக்கி நெடுஞ்செழியன் கோஷ்டியினரும் கருணாநிதி கோஷ்டியினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். பேராசிரியர் அன்பழகன் கருணாநிதியை எதிர்த்து கடுமையான அறிக்கை வெளியிட்டார். படிப்பிலும் அறிவிலும் தகுதியிலும் திறமையிலும் தம்மை விட குறைவான கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டார் என்று வெளிப்படையாகவே கூறினார். இறுதியில் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரின் எதிர்ப்பை சம்பாதித்து நாம் புகழ்மன செம்மலால் தான் கருணாநிதி முதல்வர் நாற்காலியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. நம் புகழ்மன செம்மல் தான் கருணாநிதியை கட்டாயப்படுத்தி முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார் என்று ஒரு புறமும், நாஞ்சில் மனோகரனும் முரசொலி மாறனும் ராமவரம் தோட்டத்துக்கு சென்று நாம் புகழ்மனை செம்மலை சந்தித்து நீங்கள் நினைத்தால் கருணாநிதியை முதல்வராக்க முடியும் என்று இன்னொரு புறமும் பேசப்பட்டது. மூன்றாவதாக மூதறிஞர் ராஜாஜியின் அறிவுரைப்படி கருணாநிதி ராவோடு ராவாக ராமவரம் தோட்டம் இல்லம் சென்று நாம் புகழ்மன செம்மலை சந்தித்து ஒரு நாள் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். இதற்கு காரணம், நான் அந்த நாற்காலியில் அமர்ந்தால் எனக்கு பெருமை அல்ல, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயமே அமர்ந்த பெருமை இருக்கும். அது உன்னால் தான் முடியும் ராமச்சந்திரா என்று கேட்டதாகவும்,
இதில் இப்படி ஒரு விஷயம் வேறு இருக்கிறதா என்று உணர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு காரணத்துக்காகவே லட்சிய நடிகர் SSRின் துணையோடு அனைத்து MLAக்களையும் ஒன்று திரட்டி கருணாநிதியை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்ததாகவும் கருத்து சொல்லப்பட்டது. இதில் எது உண்மை என்பதை விட முதல்வர் நாற்காலியில் கருணாநிதியை அமர வைத்தவர் எம்ஜிஆர், அதிலிருந்து கருணாநிதியை இறக்கியவரும் எம்ஜிஆர் என்பதுதான் வரலாறு. பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனும் கழக பொருளாளராக நம் புகழ்மணச்செம்மலும் பதவி வகித்தனர். 70களில் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் செம்மலின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருந்தது. இதை முதல்வராக இருந்த கருணாநிதியால் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவை தமக்கு சாதகமாக பயன்படுத்த வியூகம் வகுத்தார். தமிழ்நாட்டின் காமராஜரை மேலும் வீழ்த்த இந்திரா காந்தியோடு கைகோர்த்து 1972 வரவேண்டிய தேர்தலை 1971 முன்கூட்டியே சந்திக்க தயாரானார் கருணாநிதி. நாம் புகழ்மண செம்மலின் துணையோடு 1971 கருணாநிதி மீண்டும் முதல்வரானார். காமராஜரை தாம் நினைத்தபடி வீழ்த்தியாயிற்று. அடுத்து செம்மலின் செல்வாக்கை சரிக்க வேண்டும். தனது மகன் மூகா முத்துவை நாம் புகழ்மணச்செம்மல் ஸ்டைலில் நடிக்க வைத்து சினிமாவில் இறக்குகிறார். சில இடங்களில் செம்மலின் மன்றங்களை கலைத்துவிட்டு மூகா முத்து மன்றம் உருவாக்கப்படுகிறது. கருணாநிதிக்கும் செம்மலுக்கும் பனிப்போர் துவங்குகிறது.